ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். இதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா? அதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டேன். இப்போ அது மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்பவும் மெலிசாக கட் பண்ண வேண்டாம். இப்போ அடுப்பில் வந்து கல்சட்டி ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதோடு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி வறுத்து விடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த குழகுழப்பு தன்மை இருக்காது. அதுக்காக தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ அந்த வழவழப்பு தன்மை போகணுன்னு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ அதே கல்சட்டியில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு அது நல்லா பொரிய விட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா பாதி அளவுக்கு பொன்னிறமாக குக் ஆனோன்னு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தயிர் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா மிளகாய் கிள்ளி சாம்பாரோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் வீட்டில் அரைச்ச நார்மல் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இது நல்லா வதங்கி வர டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த வெண்டைக்காய், இதையும் இதோடு சேர்த்து அந்த மசாலா இதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அந்த மசாலா அந்த வெண்டைக்காயோடு சேர்த்து நல்லா உப்பு பிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நான் ஒரு சின்ன கோலி குண்டு அளவு சைஸ்க்கு வந்து புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வெண்டைக்காயை வந்து ஆஃப் பாயில் அளவுக்கு வந்து நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம். இதிலே நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் துருவின தேங்காவை இது கூட சேர்த்துட்டு திரும்ப கலந்து விட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷம் போல் அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து திருநெல்வேலி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான வெண்டைக்காய் பச்சடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.